சீதாராமன் சீரியல் செப்டம்பர் 28 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதா அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பேசிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போது ராம் உடனே திரும்பி நின்றுக்கிறாங்க. பாஸ் என்ன இது, 2 பாயும் ஒன்றா இருக்குது அப்படின்னு சீதா கேட்க, அதுவா, அது பாய்க்கு கால் இருக்குது, அதனால் அதுவா நடந்து பக்கத்தில் வந்துருச்சுன்னு ராம் சொல்ல, அப்படியா, ஆனால் எனக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் தோணலையே அப்படின்னு சீதா சொல்ல, ஏங்குறாங்க ராம். காலையில் பாஸ், இதயம் இருக்கு, அதாவது மனசு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இத்தனை நாள் வேலை செய்யாத இதயம் இன்னைக்கு மட்டும் எப்படி அப்படின்னு கேட்க, இன்னைக்காவது மனசு மாறிடுச்சேன்னு நினச்சிக்கங்கிறாங்க ராம். மாறிடுச்சா அப்படியான்னு கேட்க, ஆமாங்கிறாங்க ராம். வெக்கத்தை பாருன்னு சீதா சொல்ல, ராம் சிரிச்சுக்கிட்டே நீ திரும்ப சீதா திரும்புங்கிறாங்க. சீதா திரும்பி நின்றுட்டுருக்காங்க. அப்போ ராம் போய் உடனே மல்லிப்பூ எடுத்துகிட்டு வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பாஸ் நல்லா வாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இது மல்லிப்பூ அப்படின்னு ராம் சொல்ல, யாருக்குங்கிறாங்க சீதா. என் ஒய்ஃப்க்கு அப்படின்னு சொல்ல, அப்போது வச்சு விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ என் ஒய்ஃப் ஆசைப்பட்டா வச்சு விடுவேங்கிறாங்க ராம். சரின்னு திரும்பி நிற்க ராம் மல்லிப்பூலாம் வச்சு விட்றாங்க. சீதா அப்படியே வெக்கப்பட்டுட்டே நிற்கிறாங்க. பாஸ் நீங்கள் தப்பாக நினச்சிக்கலனா ஒரே ஒரு வாட்டி நான் கட்டி பிடிச்சிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் தப்பாக தான் நினைப்பேங்கிறாங்க ராம். பாஸ் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ கட்டி பிடிக்கலைன்னா தப்பாக தான் நினைப்பேங்கிறாங்க ராம். சீதா அதுக்கப்புறம் வெக்கப்பட்டுட்டே திரும்பி பார்க்குறாங்க. அப்புறம் அப்படியே ராம ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க எப்பவும் போல் பேக்ரவுண்ட் சாங்கு, ரொமான்ஸு, ஃபர்ஸ்ட் நைட். அடுத்த நாள் காலையில் சீதா எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ராமை வந்து பார்க்குறாங்க. அப்போது ராம் நெத்தியில் பொட்டு ஒட்டி இருக்கிறதையும் பார்க்குறாங்க. பாஸ் இது உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, ஸ்டுடியோலையெல்லாம் குழந்தைக்கு பொட்டு வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்குது, எங்கே குழந்தைய எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடி அப்படியே ராம் முகத்துக்கு முன்னாடி உதறி விடுறாங்க. அந்த தண்ணி பட்டதுமே ராம் எந்திரிக்கிறாங்க. காலை தொட்டு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை தொடுறாங்க சீதா. சீதா என்ன இதெல்லாம் அப்படின்னு ராம் கேட்க, பாஸ் உங்களுக்கு மல்லிப்பூ அல்வா ஐடியாலாம் யார் கொடுத்தது அப்படின்னு கேட்க, பாட்டி தான் கொடுத்தாங்கங்கிறாங்க ராம். அதே பாட்டி தான் புருஷன் காலையும் தொட்டு கும்பிடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, சீதா எனக்கு இது பிடிக்கல, இன்னையோட விட்டுரு, இதை கண்டினியூ பண்ணேனா நானும் காலை தொட்டு கும்பிடுவேங்கிறாங்க ராம். அச்சச்சோ சரி சரி ஓகே ஓகே, காலையிலேயே சண்டைலாம் வேணாம், சரி நான் போய் வாசலில் தண்ணி தெளித்து கோலெல்லாம் போட்டுட்டு வரேன், வெளியே எந்திரிச்சு போகலான்னு சொல்லிட்டு சீதா எந்திரிச்சு போகும்போது ராம் கையை பிடிச்சி இழுத்துறாங்க. பாஸ் விடுங்க நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்ல, திரும்பவும் ராம் ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பாஸ் நீங்கள் ரொம்ப பேட் பாய் அப்படின்னு சீதா சொல்ல, ஆமாம் நான் பேட் பாய் தான் அப்படின்னு ராம் சொல்லிட்டு திரும்பவும் பேக்ரவுண்ட் சாங்கு ரொமான்ஸ்ன்னு சொல்லி போயிட்டுருக்கு. பாஸ் டோர் ஓப்பனில் இருக்குது, நான் போய் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி வராங்க. அப்போ 2 பாட்டி வராங்க. என்னம்மா இது என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்க, முகத்தில் ஒரு தனி பொலிவு தெரியுதே அப்படின்னு சொல்லி கேட்க, அட போங்க பாட்டி உங்களுக்கு தெரியாதாங்கிறாங்க சீதா. ஓ நடக்க வேண்டியது நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, சீதா அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. உள்ளே நின்று ராம் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் பாட்டி நான் நினச்சேன் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சீதா வீட்டுக்குள்ளேயே ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் அர்ச்சனா மகா 2 பேரும் சாமியாரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அக்கா இவரை நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன மகா இப்படி கேட்டுட்ட, இவர் பில்லி சூனியம் ஏவல் இது எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சாமியார் ஓம் க்ரீம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு மகா கேட்க, மகா அது செய்வன மந்திரம், அதை வாய் திறந்து சொன்னால் மந்திரத்தோட சக்தி குறைஞ்சிரும், அந்த தட்சணையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி அவர் முன்னாடி அர்ச்சனா வைக்க, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லைங்கிறாங்க மகா. நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு வந்த போ அப்படிங்கிறாங்க அந்த சாமி. இல்லை சாமி அவ உங்களை சொல்லலை, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குங்கிறாங்க அர்ச்சனா. இல்லை இவங்க என்ன நம்பலை, நம்பாதவங்க தட்சணையை சாமி ஏற்றுக்காது, முதல்ல தட்சணையை தூக்கிட்டு ஓடுங்கிறாங்க சாமியார். சாமி கோவப்படாதீங்க, ஏதோ தெரியாமல் பேசிட்டா மன்னிச்சிருங்கன்னு அர்ச்சனா சொல்ல, பத்ரகாளி சமாதானம் ஆகணும்னா மன்னிப்பு கேட்க சொல்லுங்கிறாங்க சாமியார். மகா மன்னிப்பு கேளு மகாங்கிறாங்க அர்ச்சனா. அக்கா நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு இப்போ நீ மன்னிப்பு கேட்கலன்னா உன் காலடி மண்ணையை எடுத்து உனக்கே சூனியம் வச்சிருவாருன்னு சொல்ல, மகாவும் மன்னிச்சிருக்கங்கிறாங்க. என்ன கோரிக்கைன்னு சாமியார் கேட்க, ஒரு புருஷ பொண்டாட்டியை பிரிக்கணும் சாமி, அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் நடக்கவே கூடாதுன்னு அர்ச்சனா சொல்ல, நிரந்தரமாக பிரிக்கணுமா இல்லை கொஞ்ச நாளைக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நிரந்தரமாக பிரிக்கணும், ஆயுசுக்கும் ஒன்று சேரவே கூடாது அப்படின்னு மகா சொல்ல, புருஷ பேருங்கிறாங்க ராமுங்கிறாங்க, பொண்டாட்டி பேருன்னு கேட்க சீதாங்கிறாங்க. சீதா ராம் இந்த பேருள்ள ஜோடியை பிரிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, தட்சணை கூடுதல் ஆகும்னு சாமியார் சொல்ல, அவ்வளோதானே கொடுத்துடலாம் சாமின்னு சொல்லிட்டு திரும்பவும் கொஞ்சம் பணத்தை எடுத்து தட்சணையாக வைக்கிறாங்க அர்ச்சனா. சாமி இது வரைக்கும் அந்த
தம்பதிக்குள்ள தாம்பத்தியம் நடக்கல, இனிமேலும் நடக்கக்கூடாது அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க அந்த சாமியார் கையெல்லாம் சுத்தி கையை நீட்ட ஒரு எலுமிச்சம்பழம் வந்துடுது. உடனே அர்ச்சனா சாமிக்கு என்ன சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறாங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போய் சாமி முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சிருங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சண்டை மேலே சண்டை வரும். அதுக்கப்புறம் 9 நாளில் அவங்களே பிரிஞ்சிருவாங்க, சரீர சம்மந்தமே நடக்காது அப்படின்னு சாமியார் சொல்ல சரின்னு சொல்லிட்டு அர்ச்சனா மகா 2 பேரும் அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மகாவும் அர்ச்சனாவும் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறாங்க. எலுமிச்சம்பழத்தை வச்சு சாமியும் கும்பிட்டுறாங்க. மகா எப்படியோ எலுமிச்சம்பழத்தை வச்சு சாமி கும்பிட்டாச்சு அப்படின்னு அர்ச்சனா சொல்ல அக்கா முதல்ல நான் கூட நம்பலை, அதுக்கப்புறம் அவர் கையை சுற்றி கையை விரிச்சாரு பாருங்க, அப்போ எலுமிச்சம்பழம் வந்துச்சே அப்படின்னு அசந்துட்டேங்கிறாங்க மகா. இன்னொரு பக்கம் சீதாராம் 2 பேரும் கோயிலுக்கு வராங்க. இங்கே அர்ச்சனாவும் மகாவும் பேசிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேனே இவர் ரொம்ப பவர்ஃபுல் சாமின்னு, இவர் நினைச்சா அந்த சிவனையும் பார்வதியுமே பிரிச்சு வச்சிருவாரான்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. நிஜமா தான் சொல்றீங்களா? எப்படியோக்கா, ராமுக்கும் அந்த தையல்காரிக்கும் இது வரைக்கும் அந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கல அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. அவன் வளர்ப்பாச்சே மகா, இதுக்கெல்லாம் அவன் எப்படி ஒத்துப்பாங்கிறாங்க அர்ச்சனா. அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, அவரு இந்த எலுமிச்சம்பழத்தை அவங்க வீட்டில் வைக்க சொன்னாரே, அது எப்படி வைக்கிறது அப்படின்னு மகா பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயமா, சுபாஷை அவங்க வீட்டுக்கு சமாதானம் பேச அனுப்புற மாதிரி அனுப்பி அங்க வைக்க சொல்லிடலாம் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. யோர் ரைட்டுங்கிறாங்க மகா. இவங்கள சீதா பாத்துடுறாங்க. பாஸ் நீங்க போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம அனுப்பிச்சு விட்டுறாங்க. பக்கத்துல வந்து அடே நீங்க என்ன இங்க சாமி கும்பிட வந்தீங்களா அப்படின்னு சீதா கேட்க, இல்ல ஜவுளி வாங்க வந்தோம், என்ன நக்கலா அப்படின்னு அர்ச்சனா கேட்க, சரி 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 நல்ல நாள் அதுமா, கோவப்படாதீங்க அப்படின்னு சீதா சொல்ல, ஏண்டி தையல் உனக்கு நாகரிகமே தெரியாதா? இது என்ன பார்க்கா பீச்சா அப்படியே ராம கை கோத்து பிடிச்சிட்டு வர அப்படின்னு சொல்ல, நான் எங்க பிடிச்ச, நேற்று நைட்லேருந்து உங்கள் ராம் என்னையே சுற்றி சுற்றி வராங்க, ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேங்கிறாங்கன்னு சீதா சொல்ல, அது என்னடி நேற்று நைட்லேருந்து அப்படின்னு கேட்க, அச்சோ அது ஏன் கேட்குறீங்க, எனக்கு ஒரே வெக்கமாக வருது அப்படின்னு சீதா சொல்ல, வெக்கமா உனக்கு வெக்கப்படாலாம் தெரியுமாங்கிறாங்க அர்ச்சனா. தெரியாது தான், ஆனால் நேற்று நைட்டு பாஸ் எனக்கு வெக்கம்னா என்னன்னு புரிய வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிறாங்க சீதா. என்னடி சும்மா நேற்று நைட்டு என்னடி ஆச்சு அப்படின்னு மக கேட்க, போங்க அத்தை, அது எப்படி கோயிலில் வச்சு சொல்கிறது, சும்மா சொல்லக்கூடாது, உங்கள் பாஸை நீங்கள் நல்லா வளர்த்து வச்சுருக்கீங்க, பூ பழம் அல்வான்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அசத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே நிற்கிறாங்க சீதா. அக்கா இவன் என் பிபி ஏத்ரா, என்ன ஆச்சுன்னு கேட்டு சொல்லுங்கங்கிறாங்க மகா. மகா கேட்குறால என்ன ஆச்சுன்னு சொல்லுடி அப்படின்னு அர்ச்சனா கேட்க, நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சீதா சொல்ல, அதான் என்னன்னு சொல்லு, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுங்கிறாங்க அர்ச்சனா. நானும் பாஸும் ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படின்னு சீதா வைக்கப்பட்டுட்டே சொல்ல 2 பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.